ஹாய், இன்னைக்கு ஐஎஃப்எம் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் சார் எம்என்சியில் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம், எம்என்சி கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான வீடியோஸ் இது. ஸோ ஐ எம் விமல்ராஜ் ஃப்ரம் ஐஎஃப்எம் இன்டகிரேட்டட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ எம்என்சினா மல்டிநேஷ்னல் கம்பெனி, புரியுதுங்களா? மல்டிநேஷ்னல்ஸ் கம்பெனிஸ். ஸோ இந்த எம்என்சி கம்பெனி தான் ஃபுல் அத்தாரிட்டி டு லீட் என்ஜினியரிங் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை லீட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து இவங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்க தான் வந்து ஏ கிரேட் லைசன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்க தான் என்ஜினியர்ஸ் கிராஜுவேட்ஸை ஹையர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த எம்என்சி வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும், இல்லை ஐடி பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை மால், இல்லை ஏர்போர்ட், மெட்ரோ, இங்கே இருக்கக்கூடிய என்ஜினியரிங்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு எடுத்து இவங்க தான் வந்து லீட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா நீங்கள் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணலாம், ஐடிலையும் ஒர்க் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஐடின்னு சொன்னோடனே ஐடி போயிடாதீங்க, ஐடியில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், அண்ட் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், அண்ட் மால் அண்ட் ஏர்போர்ட் அண்ட் மெட்ரோவில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதால ரொம்ப குவிக்காக உங்களுடைய ஸ்கில்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம், உங்களுடைய பொசிஷன்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, அவங்களே வந்துட்டு ஐடி பில்டிங்கில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு ஒர்க் பண்ணி அங்கேயும் வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு பொசிஷன் தேவைப்பட்டதுன்னா உங்களை இங்கேருந்து அங்கே வந்து என்ன பண்ணிப்பாங்க, மூவ் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஏர்போர்ட்டையும் வந்து லீட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஏர்போர்ட்டையும் இவங்க வந்து லீட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பொசிஷன் வந்துட்டு நான் இப்போ சூப்பர்வைசர்லேருந்து என்ஜினியர் கிரேட் போகணும், ஸோ எனக்கு வந்துட்டு கெப்பாசிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்துட்டு டேரெக்டாக வந்து ஏர்போர்ட்ஸ்க்கும் வந்துட்டு மூவ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல்ஸோடைய எக்ஸ்போசரும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் கம்பெனிஸில் போயிட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக மூவ் ஆன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான எம்என்சியில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஒரு கான்ட்ராக்டும் கிடையாது, பாண்ட் கிடையாது, எந்த ஒரு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுன்னா ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு இன்னொரு டாப் எம்என்சி கம்பெனிஸ்க்கு நல்ல பொசிஷன் அண்ட் நல்ல சேலரிக்கு நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்என்சி பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, இவங்களுக்கு கல்ஃப்லேயும் வந்துட்டு என்ன இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது, இவங்களுடைய நிறுவனங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சார் நான் வந்துட்டு எனக்கு நல்லா சம்பாதிக்கணும், நான் எனக்கு 2 இயர்ஸ்லேயே வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணணும், எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்கன்னா த்ரூ இந்த எம்என்சி மூலயமாவே இதே கம்பெனி நேமில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்கள் போயிடலாம். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? நல்ல எக்ஸ்போசர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரக்ட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நல்ல பொசிஷன் அண்ட் நல்ல சேலரிக்கு நீங்கள் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த எம்என்சியோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸை பற்றி தெரிஞ்சிக்காம இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சிம்பிளாக வந்துட்டு வேற ஏதோ ஒரு மீன் பண்ணிக்கிறாங்க. எம்என்சிங்கிறது இதில் என்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதை வந்து நீங்க மிஸ் பண்ணிக்காதீங்க, வேற எதுவுமே போட்டு குழப்பிக்காதீங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈஸி க்ரோத் இருக்கு உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? என்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டே, என்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு உண்டான வே இதுதான் உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. இந்த எம்என்சில தான் உங்களுக்கு நம்ம படிச்சதுக்கு உண்டான டைரக்ஷன் கோர் ஃபீல்டில் இந்த எம்என்சில தான் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு 4-way டைரக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதால உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
உங்களுக்கு லாங் டேர்ம் நீங்கள் இதில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணலாம். உங்களுடைய கெரியர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு, உங்களை பொசிஷன் ஜாஸ்தி போகும், சேலரி ஜாஸ்தி போகும். உங்களை எப்பவும் உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கு லாங் டேர்ம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி வந்துட்டு வெளியில் அனுப்புகிற வாய்ப்பே இல்லை. சரிங்களா? நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுதீங்க அப்படின்னா எத்தனையோ கம்பெனிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சுட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். தேங்க்யூ ஸோ மச்.